எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்ப பார்க்குற இந்த தோட்டம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 2 ஏக்கர் 40 சென்ட் இருக்கக்கூடிய, அதுவும் ஊருக்கு தொட்ட மாரியே, ஊரடி தோட்டமா இருக்கக்கூடிய ஒரு அருமையான தென்னந்தோப்பு இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தோட்டம் கரெக்ட்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பொள்ளாச்சியிலேருந்து நம்ம தாராபுரம் போற மெயின் ரோட்ல பெதப்பம்பட்டி. பெதப்பம்பட்டியிலேருந்து கரெக்ட்டா அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா, வெள்ளியம்பாளையம் அப்படின்ற ஊர தொட்ட மாரியே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஊரடி காடா அமைஞ்சிருக்கு. உள்ள ஒரு இப்ப குடியிருக்கிற மாரி ஒரு வீடும், அளவான வீடு இருக்கு. மாடு கட்டுறதுக்கு மாட்டு செட் இருக்கு. 2வது உங்களுக்கு தேங்காய் களம் வச்சிருக்காங்க. தேங்காய் உடைச்சிட்டு வந்தா தேங்காய் களம் இருக்கு. நல்ல ஒரு அளவான ப்ராப்பர்ட்டி, நீட்டான ப்ராப்பர்ட்டி. தண்ணிக்கு வந்தீங்கன்னா 2 கிணறு இருக்கு. 2 கிணறுமே கூட்டு கிணறு. நம்ம இடத்துக்குள்ள கிடையாது. பக்கத்து இடத்துல இருக்கு. யாரும் தொந்தரவெல்லாம் கிடையாது. நம்ம தண்ணி எடுத்து வர வழிப்பாதையும் தெளிவா இருக்கு. தடம் பார்த்தீங்கன்னா, பொது பாத்தியம். கரெக்ட்டா ஊர்லேருந்து டைரக்ட்டா உள்ள வர மாரி தான் இருக்கு. ஒரு 100 அடி வந்தீங்கன்னா, டைரக்ட்டா உள்ள வந்துடலாம். மரங்களும் நல்லா காப்புல நல்ல மெயின்டெயின்ல வச்சிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. மெயினா பட்ஜெட் வைஸா பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு அளவான ரீசனபிளா தான் சொல்றாங்க. ஏன்னா தென்னந்தோப்பு வந்து இப்ப மேக்ஸிமம் 60, 65 ரூபாய்க்கு கம்மியா எங்கேயுமே தோட்டம் கிடையாது. அந்த மாரி இருக்கும்போது, இவங்க சொல்ற ரேட் பார்த்தீங்கன்னா, ஏக்கர் வந்து ரூ. 50,00,000 கேட்குறாங்க. ஒரு ஏக்கர் அதுவும் ஊரடிக்காடு. இன்னைக்கு ஊரடிக்காடுன்னு போனீங்கன்னா, 80, 90 ரூபாய்க்கு மேல தான் சொல்லுவாங்க. ஆனா ஊர தொட்ட மாரி இருக்கு. நல்ல காப்புல இருக்கிற தென்னந்தோப்பு ஏக்கர் ரூ. 50,00,000 கேட்குறாங்க. நீங்க தோட்டத்த விசிட் பண்ணுங்க. தோட்டம் புடிச்சிருந்தா, நம்ம இதுலருந்து எவ்வளோ அனுசரிச்சு பேச முடியுமோ பேசி குடுத்துடலாம். இதே மாரி உங்களோட தோட்டம், வீடு, ப்ராப்பர்ட்டீஸ் ஏதாவது சேலுக்கு குடுக்குற மாரி இருந்தாலும், நம்ம சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நல்லபடி சேல் பண்ணி குடுக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.